வணக்கம். இது வந்து டிவிசி ஃபைலிங் ப்ரொசீஜர் வீடியோ நம்பர் 3. சரியா? இதில் ஒரு விஷயம் சொல்லணும், ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த கேஸை வந்து டேக்கன் ஆன் ஃபைல் அப்படின்னு ஜட்ஜு சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை நம்பரிங் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், கோர்ட்டில் இருந்து ஒரு என்ன சொல்கிறது, ஜட்ஜே எழுதுவாங்க, சென்ட் ஃப்ரெஷ் சம்மன் டு த ரெஸ்பாண்டன்ஸ் விதின் 15 days அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. கரெக்டுங்களா? அப்போனா என்ன அர்த்தம், கோர்ட்டில் அது கேஸ் நம்பர் ஆகிடுச்சுன்னா அடுத்த 15 நாளைக்குள்ளே சம்மன் வந்து ஆப்பனன்ட் பார்ட்டிஸு ரெஸ்பாண்டன்ஸுக்கு போய் சேர்ந்துடணும். சரிங்களா? இதுதான் மேட்ரு. ப்ரைவேட் நோட்டீஸ் இஸ் ஆல்சோ பர்மிட்டட் அப்படின்னு எழுதுவாங்க. ப்ரைவேட் நோட்டீஸ் இஸ் ஆல்சோ பர்மிட்டட்னா நம்ம வக்கீல் நம்மளே வந்து அவங்களுக்கு ப்ரைவேட் நோட்டீஸ் கூட அனுப்பலாம். இதுதான் மேட்டர். இதில் விஷயம் வந்து என்னென்னா, பெஞ்ச் கிளர்க் என்ன சொல்கிறாங்க, சார் இந்த கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் அனுப்புகிற இதெல்லாம் கிடையாது சார், டைரெக்டாக நீங்களே வந்து ப்ரைவேட் நோட்டீஸ் அனுப்பிக்க வேண்டியது தான். என்னங்க சொல்கிறீங்க? இது போல் வந்து ஒவ்வொரு கோர்ட்ல இருந்தும் சம்மன் வந்து கோர்ட்லேருந்து போகணுமே எங்கள் பார்ட்டிஸுக்கு, அப்போ தானே கோர்ட்லேருந்து சம்மன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படுவான். நம்ம அட்வொகேட்டு நம்ம வந்து ப்ரைவேட் நோட்டீஸ் அனுப்புனா எப்படி அவன் பயப்படுவான் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, இல்லை சார் இந்த கோர்ட்டில் வந்து அப்படி தான் சார், டிவிசி கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கோர்ட்டில் வந்து நம்ம சம்மன்லாம் அனுப்புறதில்ல சார், நீங்களே வந்து ப்ரைவேட் நோட்டீஸை எடுத்து அனுப்புனாலே போதுமானது சார் அப்படின்றாங்க பெஞ்ச் கிளர்க்கு. இது எங்கே சொன்னாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது அடிஷ்னல் மகிழா கோர்ட்டு எக்மோரில். ஓகேங்களா? இது தப்புலாம் ஒன்றும் கிடையாது. நான் யாரையும் கோர்ட்டெல்லாம் குறை சொல்லலை, பெஞ்ச் கிளர்க்கையெல்லாம் குறை சொல்லலை. கரெக்டுங்களா? இது நமக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்போ கோர்ட்லேருந்து சம்மன் போனால் தான் பார்ட்டிஸ் பயப்படுவாங்க. கரெக்டுங்களா இல்லையா? வக்கீல் யாராவது நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க, சரி ஓகே இதுக்கு நம்ம எதுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு, அவங்க வக்கீல் என்ன நோட்டீஸ் அனுப்புறது, நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிஸ் வந்து அந்த கேஸை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் லாஸு. கரெக்டுங்களா? நான் கோர்ட்டை குறை சொல்லலை, ஜட்ஜை குறை சொல்லலை, பெஞ்ச் கிளர்க்கையும் குறை சொல்லலை. இது எனக்கு வந்து அடிஷ்னல் மகிழா கோர்ட்டு எக்மோரில் எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன். இது எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. ஓஹோ அப்படியா, பரவாயில்ல, ரைட்டு, நான் உடனே நோட்டீஸ் ப்ரைவேட் நோட்டீஸ் நான் அனுப்பியாச்சு. கரெக்டுங்களா இல்லையா? இப்போ நான் உடனே நான் ப்ரைவேட் நோட்டீஸ் அனுப்பிட்டேன். அந்த ப்ரைவேட் நோட்டீஸை அந்த ஆப்பனன்ட் பார்ட்டிஸ் ரிசீவ் பண்ணி எனக்கு ஏடி கார்டு அக்னாலேஜ்மெண்ட்டே எனக்கு வந்து போச்சு. ஸோ ஆப்பனன்ட் பார்ட்டிஸ் அப்போனா என்ன அர்த்தம், கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது, உனக்கு ப்ரைவேட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறான்ப்பா, கோர்ட்டுக்கு வந்து சேர்ந்துருப்பா, இதுதான் அர்த்தம். அந்த டேட்டில் அந்த டைமில் வந்து கோர்ட்டில் அப்பீர் ஆகுப்பா, இதுதான் விஷயம். ஸோ எனக்கு சிம்பிளிஃபை தான் ஆச்சு இந்த வேலை. ஓகேவா? ஸோ அதனால் வந்து கோர்ட்டில் இதுவும் இந்த மாதிரி முறையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு கோர்ட்டை பொறுத்து இருக்குது. கரெக்டுங்களா? இதுதான் மேட்டர். ஸோ கோர்ட்லேருந்து சம்மன் போக வேண்டிய அவசியமே இல்லையே. கோர்ட்லேருந்து சம்மன் அனுப்பலைன்னா நம்ம ப்ரைவேட் நோட்டீஸ் அனுப்ப சொல்கிறாங்க இல்லையா, நம்ம அமுச்சு விட்டா முடிஞ்சு போச்சு. நமக்கு தேவை என்னது, கோர்ட்டில் இது மாதிரி ஒரு கேஸ் நடக்குது, தம்பி வந்து ஆஜராகு, இந்த விஷயத்தை நம்ம அவனை தெரியப்படுத்திட்டா போதும். கரெக்டாக இல்லையா? அவங்க வந்து அப்பீர் ஆக போகிறாங்க. இதுதான் மேட்டர். ஸோ இதுதான் நான் சொல்ல மறந்துட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஜட்ஜு அட்ஜுடிகேஷன் எழுதும்போது இஷ்யூ ஃப்ரெஷ் சம்மன் டு தி ரெஸ்பாண்டன்ட்னு எழுதுவாங்க. கரெக்டாக இல்லையா? அதுக்கப்புறம் பிசி சொல்லுவாங்க, நீங்கள் அமிச்சாலே போதுமானது சார், பிசி சொல்லிட்டாங்களா, ஓகே ரைட். ஏன்னா ஜட்ஜுடைய நாலேஜ் இல்லாமல் பிசி அப்படி சொல்ல முடியாது. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ அப்போ அது நமக்கு ஈஸி தானே நமக்கு. கரெக்டாக இல்லையா? இதுதான் மேட்டர். நான் எதுவும் தப்பான விஷயங்கள்லாம் எதுவும் சொல்லலை, யாரையும் வந்து இது கண்டெம்ப்ட்லாம் கிடையாது இது. ஓகே, என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, கோர்ட்லேருந்து தானே சம்மன் போனோம், இவர் என்ன தனியாக சொல்கிறாரு, நடந்தது தானே உண்மையாக சொல்கிறேன், நடந்தது தானே நான் சொல்கிறேன். ஓகேவா? அவர் ஒன்றும் போய் சொல்லலையே. கரெக்டாக இல்லையா? இதுதான் மேட்டர். இதுக்குண்டான இதெல்லாம் என்கிட்டயே இருக்குது, இதுக்குண்டான ஆல் எவிடன்சஸ் என்கிட்டயே இருக்குது. என்னுடைய கேஸ் நம்பர், நாளைக்கு நீங்கள் என் மேலே ஏதாவது கேஸ் எதாவது போட்டிங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, தாராளமாக போட்டுக்கோங்க, அதை பற்றி நான் மேட்டர் கிடையாது. அதை நான் வந்து அதுக்குண்டான எவிடன்சஸ் விட்னஸஸ் நானே வச்சுருக்கிறேன். அப்புறம் அதை இதில் பார்த்துக்கலாம், அவ்வளோதான் விஷயம். இவனை வீடியோ போடுறதை தடுக்கணும், இவனை காலி பண்ணணும். கரெக்டாக இல்லையா? இந்த எண்ணத்தெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. நம்ம 4 பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்குறோம், ஆனால் அது வந்து பொறுக்க மாட்டேங்குது மக்களுக்கு. என்ன சொல்கிறது, அதாவது நான் எல்லாரையும் குறை சொல்லலை, என்னை சுற்றி இருக்கிறதுங்க என்ன, அது பேர் என்ன சொல்லுவாங்க, அசுத்த ஆவின்னு சொல்லுவாங்க, கெட்ட ஆவி, தீய ஆவின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நான் என்னமோ பெருசாக 1000 கோடி சம்பாதிச்சிட்டா மாதிரியும், 10 வீடு பெங்களூரு, கர்நாடகா, ஹைதராபாத் எல்லா இடத்துலையும் நான் வீடு வாங்கிட்டா மாதிரியும், நான் 1000 கோடி பணம் வச்சுருக்கிற மாதிரியும், நானே ஒன்றும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், என்னை பார்த்து வயிறு எறிகிறியே, பொறாமப்படுறியே, உன்னை நான் என்ன சொல்கிறது. கரெக்டாக இல்லையா? உன்னால் முடிஞ்சதுன்னா நீ பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற ஆளுக்கிட்ட போய் சண்டைக்கு நில்லு, அவங்கள பார்த்து பொறாமப்படு. நான் வெறும் ஓட்டக்காலனா வெறும் பாக்கெட்டை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். கரெக்டாக இல்லையா? ஏன் வெறும் பாக்கெட்டை அப்படி பார்த்துட்டு ஐயோயோன்னு இப்படி பொறாமப்படுறதுல எந்த விதத்தில் நியாயம்? அதாவது இவனை அழிக்கணும்னு நினச்சாலும் அவனை அழிக்க முடியல, இவனை என்ன பண்ணோன்னு எது பண்ணாலும் ஐடியா வர மாட்டேங்குது, இவனும் கீழே விழுந்து போக மாட்டான். கரெக்டாக இல்லையா? அவனை என்ன தான் பண்ணுறதுன்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறேன், அவ்வளோ. இதுதான் விஷயம். கரெக்டாக இல்லையா? அது புரிய வேண்டியவங்களுக்கு இது புரிஞ்சால் போதும். கரெக்டாக. நான் எந்த அட்வொகேட்ஸையும் நான் குறை சொல்லலை, எல்லா அட்வொகேட்ஸும் நல்லவங்க தான், எல்லாருமே என்னுடைய சகோதரர்களும் என்னுடைய நண்பர்களும் என்னுடைய உறவினர்களும் தான்.
என்னுடைய பிரதர் சிஸ்டர் கவுன்சில் தான் எல்லாருமே, கரெக்டாக இல்லையா? பட் இருந்தாலும் இவன் ஒன்றுமில்லாமல் இந்த ஆஃபீஸுக்குள்ளே வந்தானே, கட்டண துணியோடு வந்தானே, கரெக்டாக இல்லையா? இவனை எப்படி அழிக்கலாம்? நானே ஒரு 3 வேளை சோறு திங்கிற அளவில் தான் இருக்கிறேன், கரெக்டாக? நான் பட்டினியாக இல்லை. ஆனால் இந்த 3 வேளை சோறு கடைச்சி இவன் திங்கிறானே, இவனை எப்படி அழிக்கிறது? இதெல்லாம் ரொம்ப கேவலமான எண்ணங்கள். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வச்சிக்கக்கூடாது, கரெக்டாக இல்லையா? இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்க தான் நான் வளர்ந்துகிட்டே இருக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. கடவுள் எனக்கு நல்லா என்னை போஷாக்கு பண்ணுறாரு, நல்ல வருமானத்தை கொடுக்குறாரு, கரெக்டாக இல்லையா? நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், கரெக்டாக? இது வந்து பொறுக்கலை. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, கமிங் டு த பாயிண்ட்டு. இப்போ இந்த டிவிசி கேஸை பொறுத்த வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவிசி கேஸ் வந்து ஒரு பொண்ணு வந்து போடுது, ஓகேவா? அந்த பொண்ணு போடுது, ஆட் இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸுக்கு பெட்டிஷன் போட்டாச்சு. அந்த பெட்டிஷனில் ஜட்ஜ் ஆர்டர் போட்டாங்க, அந்த பொண்ணுக்கு 20,000 மாதமானால் கொடுத்துடணும்னு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இன்னொரு பெட்டிஷன் போடுது, என்னோட குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்லி ஜட்ஜ் ஆர்டர் போடுறாங்க, ஓகேவா? பாதி பணம் வந்து அந்த பொண்ணு கட்டுது, பாதி பணம் அந்த பையன் கட்டுறான். ஸோ கேஸ் 1 வருஷம் முடியுது. அடுத்த எஜுகேஷன் இயர் வருது இல்லையா? அடுத்த எஜுகேஷன் இயர் வரும்பொழுது, அம்மா இந்த கேஸ் ஒரு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு, போன ஜூன் மாதம் என் புருஷன் பாதி ஃபீஸ் கொடுத்துட்டாரு, குழந்தைக்கு மீதி ஃபீஸை நான் கட்டிட்டேன், இப்போ இந்த வருஷம் ஜூன் வருதுமா, இந்த வருஷம் ஜூனுக்கும் என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பெட்டிஷன் போடலாம், கரெக்டாக? இந்த டிவிசி ஆக்டில் அப்படி போடலாம். போன வருஷம் எஜுகேஷன் இயருக்கு ஒரு ஃபீஸ் கொடுத்த மாதிரி இந்த வருஷமும் எஜுகேஷன் இயருக்கு ஃபீஸ் கொடுக்க சொல்லுங்கம்மா, என் குழந்தை இப்போ 4ஆம் கிளாஸ் படிக்குது, 3ஆம் கிளாஸ் படிக்குது, எல்கேஜி யூகேஜி படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ப்ரேயர் பெட்டிஷனை போடலாம். அது சிஎம்பியாக நம்பர் ஆகும், கிரிமினல் மிஸ்லேனியஸ் பெட்டிஷனாக நம்பர் ஆகும், கரெக்டாக இல்லையா? இப்படி போடலாம் அப்படிங்கிறத இதில் வந்து போட முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. நான் இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், அதாவது ப்ரேயர்ஸ், அதாவது எத்தனை ப்ரேயர் போடலாம், அது இந்த ப்ரேயர்ஸை பற்றி தான் விளக்கிக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? அப்புறம் வந்து இப்போ இந்த வழக்கு செலவுக்கு எனக்கு ஒரு 50,000 கொடுங்க, வழக்கு செலவுக்கு எனக்கு ஒரு 50,000, லிட்டிகேஷன் எக்ஸ்பென்சஸ் எனக்கு ஒரு 50,000 கொடுக்க சொல்லி ப்ரேயர் போடலாம், கரெக்டாக இல்லையா? அப்புறம் நிரந்தர காம்பன்சேஷன், இவ்வளோ நாள் நான் மன உளைச்சல், என்னை அடி வாங்கினது, இப்போ என்னை பேசுனது, ஓகேவா? எனக்கு சைக்கலாஜிக்கல் அப்யூஸு, இந்த ஃபிசிக்கல் அப்யூஸு, மென்டல் அப்யூஸு, இந்த மானிட்டரி அப்யூஸ், என்கிட்ட பணத்தை வாங்கி சுரண்டி தின்னாங்கம்மா, இந்த மானிட்டரி அப்யூஸு, இதுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் எனக்கு காம்பன்சேஷனாக கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போடலாம். இதுதான் மேட்டர். இதெல்லாம் ப்ரேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் போடலாம். அப்படின்ற ப்ரேயரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் நான், கரெக்டாக இல்லையா? டிவிசியை பற்றி நான் 100 வீடியோ போடுவேன். அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு பொறுமை இருந்தால் கேளுங்க, அப்போ தான் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆக முடியும், கரெக்டாக இல்லையா? ஒரு 10 செக் பவுன்ஸ் கேஸ் எடுத்து நடத்துனீங்கன்னா நீங்கள் செக் பவுன்ஸில் எக்ஸ்பர்ட்டு. 10 டிவிசி கேஸ் எடுத்து நடத்துனீங்கன்னா 10 டிவிசி கேஸில் நீங்கள் டிவிசியில் எக்ஸ்பர்ட்டு, ஓகேவா? ரெக்கவரி கேஸ் ஒரு 10 கேஸ் எடுத்து நடத்துனீங்கன்னா ரெக்கவரியில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் திரும்ப செய்ய ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆவீங்க. அதில் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுவீங்க. கடைசியில் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி கேஸ், ஒரு ஹெச்எம்ஓபி எடுக்கிறீங்க, ஒரு ஐடிஓபி எடுக்கிறீங்க, அப்போ ஒரு 10 கேஸ் எடுத்து நடத்துனீங்கன்னா அதில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட், ஓகேவா? அப்போ ஒரே தொழிலை நீங்கள் ஒரே வேலையை மறுபடியும் செய்ய த மோர் யூ டிக் த மோர் யூ ஃபைண்ட். அதிகமாக ஆழம் தோண்ட அதிகமாக உனக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து உனக்கு பொக்கிஷம் கிடைக்கும். அந்த பொக்கிஷம் தான் எடுத்த உடனே 10 நிமிஷத்தில் அப்படின்றதுக்குள்ளே இவர் எல்லா விஷயத்தையும் முடிச்சிடணும். ஏபிசிடி டக்குன்னு இசட்டு, அப்போ ஏபிசிடி அப்புறம் இசட்டு, நடுவில் இருக்கிறத கற்றுக்கிறதுக்கு கேட்கறதுக்கும் பொறுமை கிடையாது. அப்புறம் நீ எங்கேருந்து வக்கீல் ஆக போகிற, அப்புறம் நீ எங்கேருந்து கேஸ் நடத்துவ? ஃபஸ்ட்டு பொறுமையே அவங்ககிட்ட இல்லையே. ஒருத்தன் நாலேஜை ஃப்ரீயாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை கேட்கறதுக்கு கூட உனக்கு பொறுமை இல்லைன்னா அப்புறம் நீ எங்கேருந்து வக்கீல் ஆக போகிற? காணாமல் தான் போவேன். இதுதான் விஷயம். அதனால் பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சார் இவ்வளோ பேசுகிறீங்களே, உங்களுக்கு பொறுமை இல்லையே அப்படின்னா, நான் எவ்வளோ அடி வாங்கிக்கிட்டு அவமானப்பட்டு அதுக்கப்புறம் தான்ப்பா இப்போ தான்ப்பா வந்து இங்கே உட்காந்துருக்கிறேன், சும்மா வரலப்பா, ஓகேவா? வக்கீல் ஆனதுக்கு அப்புறமும் அவமானப்பட்டுட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் நம்மளை கழுவி கொட்டுறாங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் கழுவி கொட்டுறாங்க, நம்ம உலக ஒபாமா ஆனாலும் கழுவி கொட்டுறாங்க. எங்கே தான் போகிறது? இவங்களை திருப்பி அடிக்கிறது நம்மளோட வேலை கிடையாது, கரெக்டாக இல்லையா? ஆனால் எப்போ தாண்டா நிறுத்துவீங்க? இல்லை கடவுள் எங்களுக்கு எப்போ தண்டனை கொடுக்குறாரோ அப்போ தான் நாங்கள் நிறுத்துவோம் இந்த மாதிரி அடுத்தவனை கழுவி கொட்டுறதை. அது வரைக்கும் நாங்கள் இப்படி தான் திருந்தாமல் தான் உட்காந்துக்கிட்டு இருப்போம், நாங்களும் கெட்டு போவோம், அடுத்தவனையும் கெட வைப்போம், இப்படி தான் நாங்கள் இருப்போம் இப்படின்னு என்னை சுற்றி இருக்கிறவங்க இப்படி இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? கடவுள் தான் சொல்லிட்டாரு, உன் சத்துருக்கள் உன் சொந்த வீட்டாரே அப்படின்ட்டாரு, கரெக்டுங்களா? சுற்றி இருக்கிறதுங்கெல்லாம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கல, நம்ம நாசமாக போனோம் தான் நினைக்குது. இவன் எப்போ ஜெயிலுக்கு போவான், இவன் மேலே எப்போ கேஸை போடுவாங்க, இவன் எப்போ வீடியோ போடுறதை ஸ்டாப் பண்ணுவான், இப்படியே தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும்?